الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها وكلوا من رزقه وإليه النشور. وقال أيضا: ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: ما أكل أحد طعاما قط خيرا من أن يأكل من عمل يده. وإن نبي داود عليه السلام كان يأكل من عمل يده. رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகில் வாழுகின்ற மக்களை நேரான சீரான பாதையிலே வழிகாட்டுவதற்காக முழு உலகத்திற்கும் அன்பாக அருளாக அனுப்பப்பட்ட எமது உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் சுன்னாக்களை, வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த கண்ணியமான சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள், இவ்வுலகில் வாழுகின்ற முஃமினான முஸ்லிமான் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கட்டளைகளை எமது வாழ்க்கையில இயன்றளவு அவைகளை எடுத்து நடந்தும் அவனால் ஹராமாக்கப்பட்ட விடயங்களை எமது வாழ்க்கையிலே முற்று முழுதாக அவைகளை தவிர்ந்து வாழும்படி முதற்கண் குறைகள் நிறைந்த எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸியத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் மிக அழகான ஒரு மார்க்கம். அது மட்டுமல்ல, எங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கையை வாழுமாறு சொன்ன ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். அழகான மார்க்கம், அழகாக வாழ்ந்து காட்டுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் தான் எங்களுடைய மார்க்கம். எங்களுடைய துஆக்களில் பெரும்பாலும் நாங்கள் கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு துஆ தான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார். ரப்பனா, எங்களை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய அல்லாஹ்வே, எங்களுடைய இறைவனே, ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் அழகை, ஹஸனாவை எங்களுக்கு தந்தருள்வாயாக. வஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமையிலும் எங்களுக்கு அழகான இந்த ஹஸனாவை எங்களுக்கு தந்தருள்வாயாக. வகினா அஸாபன் நார், நரகத்துடைய வேதனை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடிய துஆக்களில் இந்த துஆவும் மிக முக்கியமான ஒரு துஆவாக இருக்கிறது. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்கிற நேரத்தில் சொல்கிறார்கள், மறுமையுடைய ஹஸனா என்பது, அழகு என்பது லேசான கேள்வி கணக்கு மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தை அடைந்து கொள்வது. இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் ஹஸனா என்பது இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, வல் ஆஃபியா, உடல் ஆரோக்கியம், வகஃபாஃபுல் மால், போதுமான பொருளாதாரம். இமாம் அல் ஹசன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்
இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்கிற நேரத்தில் சொல்கிறார்கள், இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஹசனாவை கேட்கிறோமே, அழகை கேட்கிறோமே, அந்த ஹசனா என்றால் என்ன தெரியுமா? இமாம் அல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல் இல்ம் வல் இபாதா, அறிவும் அந்த அறிவுக்கேற்ற அமலும். இந்த மூணும் தான் பெரும்பாலும் உலமாக்கள் வரவேற்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியம், போதுமான பணம், போதுமான பொருளாதாரம், இல்ம் அறிவு, அதற்கு தகுந்த இபாதத். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துடைய வாழ்க்கையில் அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான பொருளாதாரம் மிக அவசியம். மேல்மிச்சமான பொருளாதாரத்தை நான் நீங்கள் பேசவில்லை. போதுமான பொருளாதாரம் உலகத்துடைய வாழ்க்கையில் ஒரு அழகான வாழ்க்கை வாழ்வதற்கு அது ஒரு முக்கியமான விடயம். ஊரெல்லாம் கடன், ஏழ்மையோடு இருக்கிறாரு, கஷ்டத்தோடு இருக்கிறாரு. அவர் எப்படி இந்த இடத்துல நிம்மதியா சுஜூது செய்யணும்? ஒரு தேவையான பொருளாதாரம், போதுமான பொருளாதாரம் இருக்கிற நேரத்தில் இஸ்லாத்துடைய சில கடமைகளை கூட அவருக்கு செஞ்சு கொண்டு போறதுக்கு மிக லேசாக இருக்கு. பாருங்க, இஸ்லாத்துடைய ஐம்பெரும் கடமைகளில் மிக 2 முக்கியமான கடமை ஜகாத்தும் ஹஜ்ஜும். அது யாருக்கு வாஜிபாகுது? பொருளாதாரத்தில் ஒரு ஸ்திரமான ஒரு நிலைமை அடைந்தவருக்கு அந்த 2ம் வாஜிபாகுது. அப்ப அவருக்கு பொருளாதாரம் தேவையா இல்லையா? அவருக்கு அவசியம். அவர் தன்னுடைய குடும்பத்துக்கு செலவழிப்பதற்கு தேவையான பொருளாதாரம் அவசியம். தன்னுடைய பிள்ளைகளை ஒரு கல்வி ரீதியான ஒரு பாதைக்கு இட்டு செல்வதற்கு ஒரு தேவையான பொருளாதாரம் அவசியம். ஒரு பள்ளிவாயல், அதிலே உதவி செய்வதற்கு, அதை மேம்படுத்துவதற்கு அவருக்கு தேவையான பொருளாதாரம் அவசியம். எனவே அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்கிறான், நீங்க எனக்கிட்ட துஆ செய்யற நேரம் இந்த ஹசனாவையும் கேளுங்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தேவையான பொருளாதாரம் ஒரு மனிதன் அடைந்து கொள்வதற்கு, அந்த பொருளாதாரத்திலே முன்னேறுவதற்கு அவருக்கு ஒரு தொழில், ஒரு வியாபாரம் கட்டாயம் இருக்கணும். உலமாக்கள் சொல்கிறார்கள், இந்த தொழில் என்பது, இந்த வியாபாரம் என்பது ஃபரீதத்தும் பஅதல் ஃபரீதா, ஃபர்லான ஒன்றுக்கு பின்னால் இருக்கிற ஒரு ஃபர்ல். தொழுகை என்பது ஒரு ஃபர்ல். அதே போல தொழில் செய்வது, வியாபாரம் செய்வது ஃபர்லுக்கு பின்னால் இருக்கிற ஒரு ஃபர்ல் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். நாங்க ஒவ்வொரு ஜும்மாலையும் என்ன குர்ஆனுடைய ஆயத்தை ஓதுகிறோம்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மீ யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா ذிக்ரில்லாஹி வதருல் பைஅ. தொடராக ஃபைதா குதியத்திஸ் ஸலா, தொழுகை முடிக்கப்பட்டால், ஃபன்தஸிரு ஃபில் அர்த், நீங்க பூமியில பறந்து போய், வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபضலை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்றானே. இந்த ஃபضல் என்பது ஒரு பொருளாதாரம், ஒரு தொழில், ஒரு வியாபாரம். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியுடன் முஸாபஹா செய்தார்கள். ஃபவஜத ஃபீ யதிஹி ஹஸிரத்தன், அவர்களுடைய கையிலே ஒரு கடின தன்மையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க. முஸாஃபா செய்யற நேரம் அந்த தோழருடைய கை ரொம்ப கடின தன்மை உள்ளதாக இருந்துச்சு.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மஹாதா ஃபி யதிக், உங்களோட கையில் என்ன இவ்வளவு பெரிய சாஃப்டாக இல்லாம சரியான கடினத்தன்மையோடு இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்க அவரு, அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் விவசாயம் செய்கிறேன். நான் விவசாயம் செய்யற நேரத்துல அந்த ஆயுதத்தை பிடிக்கிற நேரம் என்ற கையில சரியான கடினத்தன்மை ஏற்பட்டு இருக்குது. சொல்லுவாங்க இத கரக்கட்டை என்று சொல்லுவாங்க, நகரப்புறங்கள்ல சொல்லுவாங்க கரக்கட்டை பிடிச்சி கை. அது பிடிக்கிற நேரமே விளங்கும், சரியான ரஃபா இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கையை எடுத்து முத்தமிட்டாங்க. ஃபகப்பல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதகு, அந்த கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டு சொன்னார்கள், ஹாதிஹி யதுன் யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு, இந்த கையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்புகிறார்கள் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை பார்த்து சொன்னாங்க? பொருளாதாரம் தேடி பொருளாதாரத்தை அடைந்து கொள்வதற்கு தொழில் செய்யக்கூடிய ஒருவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பக்கூடிய கை இது என்று சொன்னாங்க. சொல்லிவிட்டு இன்னொரு ரிவாயத்துல வருகிறது, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஹாதிஹி யதுன் லா தமஸ்ஸுஹுன் நார் லா தமஸ்ஸுஹுன் நார், சொன்னாங்க இந்த கை எப்படியாப்பட்ட கை தெரியுமா? இந்த கையை நரகம் தீண்டாது என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. போதுமான ஒரு பொருளாதாரத்தை அடைஞ்சு கொள்றதுக்கு ஒரு ஆள் கஷ்டப்படுறது என்பது ஒரு இபாதத் என்பதை நாங்க யாரும் மறந்துவிடக் கூடாது. நாங்க எங்க குடும்பத்துக்காக கஷ்டப்படுறோம், தொழில் செய்யறோம், வியர்வை சிந்துகின்றோம், சில நேரம் தேவையான அளவு முழித்திருக்கின்றோம், விழித்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு இபாதத் என்பதை நீங்க யாரும் மறந்துடாதீங்க. இதற்கு நன்மை இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு சஹாபி வந்தாங்க நபி அவங்கள்ட்ட யாசகம் கேட்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, அமா ஃபி பைத்திக ஷைஉன், உங்களோட வீட்டுல ஏதாவது இருக்கிறான்னு கேட்டாங்க. அவர் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஹில்சுன் நல்பிசு பஅதஹு வ நப்சுது பஅதஹு, எங்கட வீட்டுல ஒரு போர்வை ஒன்று இருக்குது, அந்த போர்வையால நாங்கள் எங்களை போற்றிக் கொள்வோம், சில நேரம் அது ஆடையாகவும் அணிந்து கொள்வோம். வகாபுன் நஷ்ரபு ஃபீஹில் மா, எங்கட வீட்டுல ஒரு கோப்பை ஒன்று இருக்குது, அந்த கோப்பையால நாங்க தண்ணி குடிச்சு கொள்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது ரெண்டையும் எடுத்துக்கொண்டு வாங்க. அந்த சஹாபி எடுத்துக்கொண்டு வந்தாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, அந்த ரெண்டையும் ஒசத்தி உயர்த்தி கேட்டாங்க, மன் யஸ்தரி ஹாதைன், இந்த ரெண்டையும் யார் எடுக்க போறீங்க? ஒரு ஆள் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு திர்ஹத்துக்கு எடுத்துக்கொள்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மன் யஸீது ஹாதா, இந்த ஒரு திர்ஹத்தை விட யாராவது இத கூடைய தந்து எடுக்க விரும்புறீங்களா? ஒரு சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் 2 திர்ஹம் தாரேன் என்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 2 பொருளையும் அந்த சஹாபிக்கு கொடுத்து 2 திர்ஹத்தையும் எடுத்து சொன்னாங்க, அந்த யாசகம் கேட்டு வந்தவருக்கு சொன்னாங்க, ஒரு திர்ஹத்தை கொண்டு போய் சந்தையில உங்களோட குடும்பத்துக்கு தேவையான உணவு வகைகளை கொண்டு வந்து சேருங்க. இந்த காலத்துல பிரதானமான உணவாக ஈத்தம்பழம் இருந்துச்சு, பேரித்தம்பழம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இன்னொரு திர்ஹத்தை எடுத்துக்கொண்டு வந்து சொன்னாங்க, ஒரு கோடாரிய கொண்டு வாங்க. ஒரு கோடாரி கொண்டு வரப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அவங்கட கையால ஒரு கம்ப வெட்டி அந்த கோடாரியில போட்டு சொன்னாங்க, போங்க பேய்த்து நீங்க விறகு வெட்டி அதை வித்து அவங்களோட குடும்பத்துக்கு நீங்க செலவழிங்கடா. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாங்க கவனிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை படிச்சு கொடுத்தாங்க. நீங்க மத்தவங்கள்ட்ட யாசகம் கேட்கறத விட, மத்தவங்கள்ட்ட கையேந்தி நிக்கிறத விட, நீங்க சாதாரண ஒரு தொழில் செய்யுங்க.
சாதாரண ஒரு தொழில் செஞ்சு உங்களோட குடும்பத்தை பார்க்கறது கவனிக்கிறது மிகப்பெரிய ஒரு இபாதத் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு கொடுத்தாங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க ஆடை தொழில் செஞ்சிருக்கிறாங்க. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவங்க பாலை கொண்டு வந்து அது கட்டியாக்கி, நாங்க சொல்லுவோம் சீஸ் என்று, அதை சீஸாக எடுத்து வித்திருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அவங்க ஆடு மாடுடைய அந்த தோள்களை எடுத்து அதை பதனிட்டு அதை வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விவசாயம் செஞ்சிருக்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தச்சு தொழில் செஞ்சிருக்கிறாங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு டைலராக இருந்திருக்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரும்ப உருக்கி அது கவசமாக அது ஆயுதமாக செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்க? ஆரம்பத்தில் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க. ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆடு மேய்க்கிறவங்க எப்படி எந்த இடத்துல வச்சு இருக்கிறோம்? நாங்க ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க. ஒரு தடவை சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள் இருந்து என் வரைக்கும் சொன்னாங்க, நான் வரைக்கும் எல்லா நபிமார்களும் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க. அதுக்கு பின்னால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வியாபார பொருளை எடுத்து அவங்க வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு வியாபாரியா இருந்திருக்கிறாங்க. பொருளாதாரம் என்பது ஒரு மனிதனுடைய ஒரு முதுகெலும்பு என்பது நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நிறைய பேர் நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிற முக்கியமான ஒரு விஷயம்தான், நாங்க சம்பாதிக்கிறோம், ஆனா நிறைவான பொருளாதாரம் எங்களுக்கு கிடைக்குது இல்லையே. சிலவங்க சொல்றாங்க, ஹசரத் நாங்க முதலீடு செஞ்சதும் சுத்த ஹலால், வட்டியோட தொடர்பு இல்லை, ஹலாலான சல்லியை கொண்டு முதலீடு செஞ்சிருக்கிறோம், ஆனா பரக்கத் இல்லையே, நிறைவான பொருளாதாரத்தை அடைஞ்சு கொள்ளலாம் இருக்கிறே என்று நிறைய பேர் சொல்றதை நாங்க கேட்டு இருக்கிறோம். இதற்கான காரணம் என்ன? ஒரு மனிதன் நிறைவான மனநிறைவான சந்தோஷமான போதுமான பொருளாதாரத்தை அடையணும் என்றால் இமாம் ஃபக்கீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 5 விஷயத்தை முன்வைக்கிறார். இது சாதாரண ஓட்டக்கூடியவருக்கும் பொருந்தும், பெரிய வியாபாரம் செய்யறவருக்கும் இந்த 5 விஷயங்கள் பொருந்தும். நாங்க கூலி வேலையா செய்யறோம், எங்களுக்கும் இந்த 5 விஷயம் பொருந்தும். நான் ஒரு வியாபாரியா இருக்கிறேனா, அவருக்கும் இந்த 5 விஷயம் பொருந்தும். இமாம் ஃபக்கீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, யார் ஒருவர் மன நிறைவான பொருளாதாரத்தை அடைந்து கொள்ள விரும்புகிறார்களோ இந்த 5 விஷயங்களை கடைபிடிக்கட்டும். இந்த 5 விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. முடியுமா இருந்தா உங்களோட வியாபார இடத்துல இதை ஒட்டி வச்சுக்கோங்க. இந்த 5 விஷயத்தையும் ஒட்டி வச்சு வியாபாரத்தை செஞ்சு பாருங்க. நீங்க வீட்டுல இந்த 5 விஷயத்தை நோட் பண்ணி எழுதி வைங்க. இந்த 5ஐயும் குறிக்கோளாக வச்சு நீங்க விவசாயமோ, நீங்க ஒரு தொழிலோ, கூலி தொழிலோ எது செஞ்சாலும் இந்த 5 கொண்டு நீங்க சரியா கடைபிடித்து இதை செய்வீங்கன்னா மன நிறைவான பொருளாதாரம் உங்களுக்கு கிடைக்கும். மன நிறைவான பொருளாதாரம் என்ற என்ன ஹசரத்? 3 தட்டு வீடு கட்டி 4-5 வாகனத்தை வச்சுக்கொள்றதா? இல்ல, நீங்க சம்பாதிக்கிற பணம், உங்களுக்கு கிடைக்கிற லாபம், உங்களோட தேவைக்கு, உங்களோட குடும்பத்துடைய தேவைக்கு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டு சந்தோஷமா கடன் இல்லாம இருக்கிறது. இதுதான் மன நிறைவான பொருளாதாரம். 5 தட்டு வீடு, 4 வாகனம், முழு ஊரும் கடன், இது மன நிறைவான பொருளாதாரம் இல்ல. இது இது கேஸ். இதுக்கு நிம்மதி கிடைக்காது. கடன் நிறைய சாமன். ஞாயிற்றுக்கிழமை யோசிக்கிறார், இந்த செக்கை எப்படி நான் பாஸ் பண்றது நாளைக்கு. மன நிறைவான பொருளாதாரத்தை நாங்க இன்னும் அடையல. 4-5 வாகனம் இருக்குது, அடுத்த கிழமை 2 கோடி கொடுக்க இருக்குது, எப்படி கொடுக்கிறேன் தடமாறுறாரு. மன நிறைவான பொருளாதாரம் நீங்க இன்னும் அடையல.
மன நிறைவான பொருளாதாரம் என்றா யாருக்கும் கடன் இல்ல, எங்கட கடமையை செய்யறோம், எங்கட வீட்டை பாக்குறோம், பக்கத்து வீட்டை பாக்குறோம், குடும்பத்தை பாக்குறோம், யாருக்கும் கடன் இல்லாம மௌத்தாகினால் இவன் ஒரு கடன்காரன் யாரும் எங்களே பார்த்து சொல்லவும் தேவையில்லை, சந்தோஷமா போய் சேர்றோமோ, இதுதான் மன நிறைவான பொருளாதாரம். இமாம் ஃபக்கீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இந்த அஞ்சையும் நீங்க கடைபிடிச்சு இருப்பீங்கன்னா மன நிறைவான பொருளாதாரம் உங்களுக்கு கிடைக்கும். முதலாவது, அல்லா யுஅக்கிர ஷைஅன் மின் ஃபராயிதில்லாஹி லிஅஜலில் கஸ்பி, தொழிலுக்காக அல்லாஹ்வுடைய எந்த ஃபர்லையும் பிற்படுத்தாதீங்க. நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றீங்களா, அந்த ஆபீஸ்ல வேலை செய்யற நேரம் பேசிக்கோங்க. உங்களுக்கு ஆக கூடுதலா இடிக்கிற இடம் லுஹருடைய தொழுகை. சொல்லுங்க, எனக்கு லுஹருக்கு கொஞ்சம் நேரம் வேணும். சில நேரம் தூர இடங்கள் இருக்கிற மஸ்ஜித் தூர இடமா இருந்தா பேசிக்கோங்க, நான் இந்த 5-10 நிமிஷம் எனக்கு இந்த தொழுகை நிறைவேற்றத்துக்கு டைம் வேணும். உங்களோட தொழிலுக்காக, உங்களோட ஜொப்புக்காக, உங்களோட வியாபாரத்திற்காக அல்லாஹ்வுடைய எந்த ஒரு கடமையும் ஃபர்லான கடமையை பிற்படுத்த கூடாது. கலா செய்யறத பத்தி நாங்க இங்க பேச இல்லை, கலா செய்யறது வேற விஷயம். சொல்றோம் ஹஜ்ரத் ஆபீஸ்ல டைம் தாராங்க இல்ல, நாங்க லுஹர கலா செய்யறோம், என்ன ஃபத்வா? உங்களுக்கு கலா செய்யலாம், தொழிலுக்காக கலா செய்யலாம். சொல்றோம் ஹஜ்ரத் நாங்க எங்கட பஸ் கிடைக்குது 5:30க்கு, நாங்க வந்து சேர்றோம் இஷா டைம்ல, மக்ரிப் கலாவா என்ன செய்யற? உங்களுக்கு ஜம்மு கசர் செய்யற அளவு தூரம் இருக்குமாண்டா ஜம்மு செய்யலாம், அப்படி இல்லாட்டி என்ன செய்யலாது? உங்களுக்கு கலாவா கேளாது. இந்த வருஷம் உங்களுக்கு ஹஜ் கடமை, நீங்க பாக்குறீங்க நல்ல ஒரு சீசன் டைம், இப்ப போனேன்னா இந்த வியாபாரத்தை புடிச்சு கொள்ளலாம் போகும், இந்த முதல்ல எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் போகும். நீங்க யோசிக்கிறீங்க அடுத்த தடவை நாங்க ஹஜ் செய்யலுமே, பிற்படுத்துறீங்க. தொழில பரக்கத்தை தேடவே மாட்டீங்க, பொருளாதார நிறைவு அடைஞ்சு கொள்ளவே மாட்டீங்க. என்ன பிஸியா இருக்கேலும், என்ன வேலையா இருக்கேலும், ஃபர்ல் வந்து விட்டால் அல்லாஹ்வுடைய ஃபர்ல இந்த தொழிலுக்காக வேண்டி நீங்க ஒரு நாளும் பிற்படுத்த கூடாது. முதலாவது விஷயம். இரண்டாவது, லா யுஸி அஹதம் மின் ஹல்கில்லாஹி லிஅஜலில் கஸ்ப். இமாம் ஃபக்கீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இந்த தொழிலுக்காக நீங்க யாரையும் நோவினப்படுத்த கூடாது. நீங்க ஒரு பொருளை விக்கிறீங்க, அதே பொருளை உங்களோட பக்கத்து கடைக்காரர் அல்லது முன்னுக்குள்ள கடைக்காரரும் விற்கிறார், 2 பேரும் ஒரே பொருள். உங்களுக்கு ஒரு எலர்ஜிக்கு வரும், நான் செய்யற வியாபாரத்தை இவர் செய்யறாரு, இவரை புழுத்தாட்டணும், இவர் எப்படி சரி பணிய போடணும். நாங்க ஒரு பிக்சரை கொடுப்போம், என்ன அவரு லோக்கல் படு கொண்டாடுறாரு எடுக்காதீங்க, எனக்கிட்ட ஒரிஜினல் வந்து சேருங்க. அவர் நோகடிக்கப்பட்டால், அவர் வீழ்த்தப்பட்டால் உங்களோட பொறாமையின் காரணமாக நீங்க போட்டி போடுறீங்க. உங்களுக்கு ஒரு போட்டி இருக்குது, போட்டி தாராளமா செய்யலாம், ஆனா பொறாம வரக்கூடாது. சொல்லுவாங்கள அவங்கள உளுத்தாட்டுறதுக்கு சூனியம் செய்யற பேர். இத்தனை பேர் இன்னைக்கு கஷ்டத்தில் இருக்கிறாங்க தெரியுமா, சூனியத்தால பாதிக்கப்பட்டு. லா யுஸி அஹதம் மின் ஹல்கில்லா லிஅஜலில் கஸ்ப், தொழிலுக்காக நீங்க யாரையும் நோவிக்க கூடாது, அவங்கள உடைக்க கூடாது, அவங்கள வீழ்த்த கூடாது. போட்டி போட்டி முன்னேறிக்கொண்டே போங்க, ஆனா அவங்களை வீழ்த்துற நோக்கம் இருக்குமா இருந்தால் நிறைவான பொருளாதாரத்தை ஒரு நாளும் நீங்க அடைஞ்சு கொள்ள மாட்டீங்க. மூன்றாவது, இமாம் ஃபக்கீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, அயக்ஸுத பிகஸ்பிஹி இஸ்திஃபாஃபன் லினஃப்ஸிஹி வலிஇயாலிஹி, இந்த தொழிலை கொண்டு நீங்க என்ன நோக்கம், உங்களுக்கு என்ன நியத் இருக்கணும்? நல்ல நியத்து வைங்க. என்ன நியத்து? தொழிலை கொண்டு என்ன நியத்து இருக்கணும்? நியத்து வைங்க, யா அல்லாஹ் இந்த தொழிலை கொண்டு நான் ஜகாத் கொடுக்கக்கூடிய ஒருவனா மாறணும், இந்த தொழிலை கொண்டு எனக்கு ஹஜ்ஜுடைய கடமை இதுவரைக்கும் கிடைக்கல, நான் ஹஜ் செய்யக்கூடிய ஒருவனாக மாறணும். யா அல்லாஹ் இந்த தொழிலை கொண்டு நான் யாருக்கிட்டையும் கையேந்த கூடாது. யா அல்லாஹ் இந்த தொழிலை கொண்டு என் குடும்பத்துக்கு உதவி செய்யணும். நல்ல நியத்து வைங்க. கெட்ட நியத்து இருக்குமாக இருந்தால் மன நிறைவான பொருளாதாரத்தை ஒரு நாளும் உங்களால் அடைஞ்சு கொள்ளவே முடியாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தபரான ஹதீஸ் வருது, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, மன் தலப துன்யா
ஹலாலன் இஸ்திஃபாஃபன் அனில் மஸ்அலா. ஒரு மனிதர் ஹலாலான தொழிலை கொண்டு சம்பாத்தியம் செய்யறாரு, பொருளாதாரத்தை தேடுறாரு. மன் தலப துன்யா, துன்யாவை தேடுறாரு. ஹலாலன், ஹலாலான முறையில தேடுறாரு. என்ன நோக்கம்? இஸ்திஃபாஃபன் அனில் மஸ்அலா, யாருக்கிட்டையும் கையேந்த கூடாது என்ற ஒரு பத்தினி தன்மையை வச்சு கொண்டு துன்யாவை தேடுறாரு. சொன்னாங்க வஸஅயன் அலா அஹ்லிஹி வதஅத்துஃபன் அலா ஜாரிஹி, தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி கஷ்டப்படுறாரு. தன்னுடைய பக்கத்து வீட்டார்கள் நல்லா இருக்கணும் என்று இரக்க தன்மையோடு அவர் தொழில் செய்கிறாரு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லகியல்லாஹு, அல்லாஹ் அவரை சந்திப்பான். வவஜுஹு கல் கமரி லைலத்தில் பத்ரி, பத்ருடைய இரவுல, அதாவது 15வது இரவுல சந்திரன் எப்படி பிரகாசமா இருக்குமோ அந்த பிரகாசத்தோடு அல்லாஹ் அவர் மறுமையினால சந்திப்பாராம். ஹலாலாக தேடக்கூடிய நோக்கம் இருக்கிறவருக்கு, யாருக்கிட்ட கையேந்த கூடாது, குடும்பத்துக்காக வேண்டி தொழில் செய்யறாரு, யாருக்கிட்ட யாருடைய எந்த நல்ல நோக்கம், இந்த நோக்கத்தோட தொழில் செய்யறவங்க அல்லாஹ் நாளைக்கு மறுமையில பூரண சந்திரனோட ஒளியை கொண்டு சந்திப்பாங்களாம். சிலவங்க தொழில் செய்யற எப்படி தெரியுமா? ஒரு பெருமைக்காக வேண்டி, எனக்கிட்ட வாகனம் இருக்கு, எனக்கிட்ட வீடு இருக்கு, அவர் எனக்கு எப்படி சொன்னார், என்னை இகழிச்சாரு, நான் முன்னேறி காட்டுறேன், நான் முன்னுக்கு வந்து காட்டுறேன், நானும் ஊர்ல ஒரு ஆளாயிக்கணும், நானும் போர்டுக்கு வரணும், நானும் லிஸ்ட்ல வரணும் என்ற பெருமைக்காக தொழில் செய்வீங்கண்டா ஒரு நாளும் மன நிறைவான பொருளாதாரத்தை உங்களால் அடைஞ்சு கொள்ளவே முடியாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் ஃபகீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, நிறைவான பொருளாதாரத்தை அடைஞ்சு கொள்றதுக்கு 4வது காரணம் அல்லாஹ் யஜ்ஹத நஃப்ஸஹு ஃபில் கஸ்பி ஜித்தன், இந்த தொழிலுக்காக உங்களை நீங்க மாற்றிக் கொள்ள கூடாது. அப்படியேண்டா இந்த வார்த்தையை சொல்றதால உங்களுக்கு பாரமா இருக்கும், அப்படி சொன்னாதான் விளங்கும். நாங்க சொல்லுவோமே, மாடு மாலை உழைக்கிறேன், மாடு மாறு உழைக்கிறானப்பா, இந்த பேச்சு நாங்க எடுக்க கூடாது. எங்கட கண்ணுக்கு ஒரு ஹக்கு இருக்கு, ஒரு தூக்கம் இருக்குது, ஒரு ஓய்வு தேவை எங்களோட உடம்புக்கு. காலையில போறாரு, இரவு 12 மணிக்கு வாராரு, 4 மணிக்கு போறாரு, இரவு 12 மணிக்கு வாராரு. பிள்ளைகளோட மொழிய தெரியாது, பிள்ளைகளோட பேச தெரியாது, மனைவியுடைய ஹக்குகளை நிறைவேற்றல, தாயுடைய ஹக்க நிறைவேற்றல. எப்படி இவர் மன நிறைவான பொருளாதாரத்தை அடைஞ்சு கொள்வார்? ஒரு சகோதரர் பேசுற நேரம் சொன்னாரு, ஹஸரத் அல்லாஹ் மன்னிக்கணும், ரொம்ப கவலையான விஷயம்தான். பாபா வைஃபுக்கு பாபா கிடைக்கிறதுக்கு 2 மாசம் இருக்கிற நேரம் வெளிநாட்டுக்கு போனேன், மகன் மொண்டசிரி போகல தான் வந்து சேர்ந்தேன்டாரு. அவரே சொல்றாரு, என்ன புள்ளட மலல மொழியை நான் கேட்கலையா ஹஸரத், என்ன வாழ்க்கை, இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? இரவு முழுக்க விழிச்சிருந்து எங்களை மாற்றிக்கொண்டு, எங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு, நிம்மதி இல்ல, தூக்கம் இல்ல, ஓய்வு இல்ல, மனைவி எதிர்பார்க்கிறாங்க, பிள்ளைகள் எதிர்பார்க்கிறாங்க, உம்மா பாப்பா எதிர்பார்க்கிறாங்க. இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் தவிடு பொடியாக்கிட்டு நாங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் மன நிறைவான பொருளாதாரத்தை ஒரு நாளும் அடைஞ்சு கொள்ளவே மாட்டோம். சிலவங்களோட வாழ்க்கையே வெளிநாடு தான். சபையில இருந்தா மன்னிச்சுக்கோங்க, வாழ்க்கையே வெளிநாடு, வாழ்க்கையே வெளிநாடு. என்ன வாழ்க்கை? கல்யாணம் முடிச்சு 3 மாசத்துல போறாரு, 5 வருஷத்துக்கு பிறகு வாராரு. அந்த மனைவியோட உள்ளம் எப்படி இருக்கு? சாப்பிடுறது மட்டுமா வாழ்க்கை? காண்றது மட்டுமா வாழ்க்கை? பிள்ளைகளோட நெருக்கமா இருக்கிறது ஒரு வாழ்க்கை, பெற்றோர்களோட நெருக்கமா இருக்கிறது வாழ்க்கை, மனைவியோட கஷ்டம் துன்பம் பிரச்சனையில பங்கு கொள்றது ஒரு வாழ்க்கை. உங்களைய நீங்க மாற்றிக்கொள்ற அளவுக்கு நீங்க தொழில் செய்வீங்கடா, விடிய விடிய தொழில் செஞ்சாலும் மன நிறைவான பொருளாதாரத்தை ஒரு நாளும் அடைஞ்சு கொள்ள மாட்டீங்க. பறவைகளை பாருங்களேன், 6 மணிக்கு போகுது, இருளாக முந்தி வார. இந்த பழக்கத்தை வாழ்க்கையில் எடுங்க. சிலவங்களுக்கு தவிர்க்க முடியாத சில காரணங்கள் இருக்கும், சில ஹோட்டல்கள், சில பிரச்சனைகள் இருக்கும், தவிர்க்க முடியாதது. அதையும் தவிர்ந்து என்னால் தொழில் செய்ய ஏழுமண்டா செஞ்சு பாருங்க. அந்த தொழில் ஒரு பரக்கத்து இருக்கு, அதுல ஒரு லைஃப்ல ஒரு என்ஜாய் பண்ணலும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சிலவங்க பெருநாளைக்கும் கடை திறந்து, என்ன வாழ்க்கப்பா. சில ஊர்கள்ல சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை கடைகள் மூடுவாங்க.
வியாபாரிகள் யாரும் குறைச்சு கொள்ளாதீங்க. மாற்று மத சகோதரர்கள் மூடுவாங்க, எங்கட ஆட்கள் மூட மாட்டாங்க. ஒரு நாளைக்கு கடையை மூடி குடும்பத்தோடு இருங்களே, மனைவியை கூட்டிக்கிட்டு போங்களே, பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு போங்களே, உம்மாவை கூப்பிடுங்க, தாத்தாவை கூப்பிடுங்க, தங்கச்ச கூப்பிடுங்க, மனைவியோட சேர்ந்து இருங்க, ஆக்குங்க, சந்தோஷமா இருங்க. ஒரு நாளைக்கு மனைவி கிட்ட சொல்லுங்க, மனைவி இங்க வாங்க, இன்னைக்கு நீங்க உட்காருங்க, நான் சமைக்கிறேன், பிள்ளைகளோட சேர்ந்து சாப்பிடுங்க. எவ்வளவு ஒரு லைஃப் என்ஜாய் பண்ண வேண்டிய வயசு. முழு வாழ்க்கையும் வெளிநாடு. சென்ற வருடத்துக்கு முன்ற வருடம் ஒரு யூரோப் கண்ட்ரியில கொஞ்ச காலம் இருந்தேன். சிலவங்க 10 வருஷம் வந்து 10 வருஷம் சொல்றாரு, நான் வார நேரம் புள்ள கிடைச்சு இருந்துச்சு. இப்ப 6ஆம் ஆண்டு. என்ன வாழ்க்கை சகோதரர்கள், என்ன லைஃப் இது? இந்த லைஃப்ல என்ன கிடைக்க போகுது? தேவையான மனநிறைவான பொருளாதாரத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்களை நாங்க கஷ்டப்படுத்தி கொள்ளாத பொருளாதாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும். 5வது இமாம் ஃபக்கீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் யரா ரிஸ்கஹு மினல் கஸ்பி. நீங்க ரிஸ்க, பொருளாதாரத்தை தொழிலை கொண்டுதான் நடக்கும் என்ற பார்வை எடுக்கவான். ஆனா தொழில் என்பது ஒரு காரணம், ஒரு சபப், கட்டாயமா செய்யணும், இதனால தான் இதை அடைஞ்சு கொள்ள முடியும் என்ற நிலைப்பாடு எடுக்காதீங்க. இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய ஒன்று. அல்லாஹ் தருவான், முயற்சி செய்வோம். அல்லாஹ் தருவான், முயற்சி செய்வோம். அந்த முயற்சியை விடக்கூடாது. அந்த முயற்சிக்கு கீழே அல்லாஹ் ஒரு பரக்கத்தை வச்சிருக்கிறான், ஒரு ரஹ்மத்தை வச்சிருக்கிறான். அதனால சோம்பரிகளாக இல்லாம தொழில் செய்வோம். மனநிறைவான ஒரு பொருளாதாரத்தை நாங்கள் அடைந்து கொள்ளணும் என்றால் இந்த இமாம் ஃபக்கீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்ன இந்த 5 விஷயங்களையும் எங்கட தொழில்ல, எங்கட வியாபாரத்துல, எங்கட சம்பாதிப்புல நாங்க கலந்து கொண்டோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் நிறைவான பொருளாதாரத்தை நாங்கள் அடைந்து கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ச்சியாக இந்த மஹல்லால அதாவது உதுஹியா சம்பந்தப்பட்ட சில விஷயங்களும் ஹஜ்ஜுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தொடர்ச்சியாக நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதற்காக இந்த தலைப்பை இன்று இப்படி செய்தால் நல்லம் என்ற ஒரு ஆலோசனை முன்வைக்கப்பட்டதன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த சில விஷயங்களை ஞாபகப்படுத்தினோம். என்றாலும் ஹஜ்ஜுடைய காலங்கள் எங்களை, அதாவது துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் எங்களை அண்மித்துக் கொண்டு இருக்கிறது. அந்த ஆரம்ப 10 நாட்கள் ஆக முக்கியமான நாட்கள். அது இபாதத்துக்கண்டு, நோன்புக்கண்டு நாங்கள் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். உதுஹியாவுடைய கடமை நிறைவேற்றக்கூடியவர்கள் அதற்கு தயாராகுங்கள், அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுங்கள். அடுத்த வருடம் ஹஜ்ஜுக்கு நீட்டு வைத்திருக்கின்றவர்கள் இந்த தடவை அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல சமூகமாக, முன்னுதாரணமான சமூகமாக வாழ்ந்துவிட்டு மௌத்தாகுவதற்கு அனைவருக்கும் யா அல்லாஹ் தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தாய் தந்தைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக,